भुजंग पिंगल स्फुरत् अनामणि प्रवाह दंभ कुंकुम द्रव प्रलिप्त दिग्वधूपते अनंत सिंधुर स्फुरत् मगुत्तरीय मेदुरे मनो विनोदमद्भुतं विवर्तु भूतकर्तरि. திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமினை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொகைமின் பணித்த திருவாலன் வாச மலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் சேக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பன்னார் மொழியமிடமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் நம்பி ஆர்வருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடிகளை எல்லாம் முக்கரணங்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவக்குண ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியானுடைய ஞானாசிரியர் பெருந்தகையார் விஜயமங்கல சொக்கலிங்க ஐயாவுடைய திருவடிகளை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களை எல்லாம் முக்கரணங்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவநாய செல்வர்களே, இன்று ஆவணி மாதம் பூச நட்சத்திரம் செருத்துணை நாயனார் குருபூசை திருநாள். இன்று அன்பர் பெருமக்களே, எம்பெருமான் செருத்துணை நாயனார் சோழ நாட்டிலே ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மருக நாட்டிலே உள்ள தஞ்சாவூர், இது மருக நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தஞ்சாவூர் என்று சொல்லி நமக்கு சரிதத்திலே ஆசிரியர் பெருமான் விளக்கம் செய்கின்றார். அந்த மருக நாட்டிலே உள்ள தஞ்சாவூரிலே வேளாண்குடியிலே முதல்வராக திகழ்ந்து பெருமானுடைய திருவடியிலே மெய்யன்புடைய ஒரு பெருமகனார் செருத்துணை நாயனார். அவர் திருவாரூர் கோயிலில் அந்த திருமுன்றிலே இருக்கக்கூடிய பணிகளை காலந்தோறும் செய்து இறைவனை வழிபாடு செய்து கொண்டு வந்தவர். அவரோடு சமகாலத்திலே வந்த கலர்சிங்க நாயனார் என்று சொல்லக்கூடிய அரசரும் அங்கு வழிபாடு செய்வதற்காக வருகின்ற பொழுது அவருடைய துணைவியார் அந்த அறநெறியில் இருக்கக்கூடிய பூமண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூவை எடுத்து முகந்ததனாலே சிவ அபச்சாரம் என்று சொல்லி அந்த மூக்கை தரித்த ஒரு சரிதம் இந்த சரிதம். செருத்துணை நாயனாருடைய சரிதத்தை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் கலட்சிங்க நாயனாருடைய சரிதமும் இரண்டும் சேர்த்து தான் சிந்திக்க முடியும். ஏனென்று சொன்னால் இரண்டு சரிதங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அப்படி இருக்கின்ற பொழுது நமக்கு திருத்தொண்ட தொகையிலே நமக்கு நம்பிகள் அருளுகின்ற பொழுது மடல் சூழ்ந்ததார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணைதன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி நமக்கு தொகையாசிரியர் நம்பிகள் அருளுகின்றார். தஞ்சாவூரின் தலைவராக இருக்கக்கூடிய செருத்துணை நாயனாருடைய அடியார்களுக்கும் நான் அடியேன் ஆவேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகையில் அருளி இருக்கிறார். இது மருக நாட்டு தஞ்சாவூர் என்று சொல்லக்கூடியது. இதை திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகின்ற பொழுது கலிநீல் கடல் நஞ்சயின்றார்க்கு இருந்த கடிமலரை மொழிநீல் புகழ் கலற்சிங்கந்தன் தேவி முன் மோத்தலுமே எழில் நீல் குமிழ் மலர் மூக்கறிந்தான் என்று இயம்புவரால் செழுநீர் மருகன் அந்நாட்டமர் தஞ்சை செருத்துணையே என்று சொல்லி இந்த வகை நூலிலும் மருகல் நாட்டு தஞ்சாவூர் செருத்துணை நாயனார் என்று சொல்லித்தான் நமக்கு ஆசிரியர் அருளுகின்றார். இந்த வகை நூலிலே அந்த பெருமானுடைய பூசணைக்காக வைத்திருந்த மனமுடைய மலரை எடுத்து மொழியப்படுகின்ற புகழினையுடைய கலச்சிங்கரின் பட்டத்தரிசை மோந்தவுடனே அந்த மலர் போன்ற குமிழ் பூ போன்ற மூக்கினை அறிந்தவர் என்று சொல்லி நாயனாரை அவருடைய ஒரு வீரத்தை பறைசாற்றுவது போல அருளியிருக்கிறார். ஒரு அரசனுடைய மனைவி என்று கூட பாராது சிவ அபச்சாரம் நடந்த அப்பொழுதே தண்டனை கொடுத்த ஒரு பெருமகனார் செருத்துணை நாயனார். அதுதான் நாம சிந்திக்கணும். தவறு செய்கின்றவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அதற்குரிய தண்டனையை அப்பொழுதே கொடுத்திருக்கிறார். அதுதான் திருக்கூட்ட சிறப்பிலே நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லுவது போல வீரம் என்னால் விளம்பும் தகையதோ என்று சொல்லி நமக்கு அருளுகின்ற அந்த வீர பரம்பரையிலே வந்தவர் இந்த செருத்துணை நாயனார். செழுநீர் மருகன் அந்நாட்டம தஞ்சை செருத்துணையே என்று சொல்லி அந்த மருகல் நாட்டிலே தஞ்சாவூரில் உள்ள செருத்துணையார் என்று சொல்லி நமக்கு வகை நூல் ஆசிரியரும் அருளுகின்றார்.
அவருடைய புகழுக்கு காரணம் அவருடைய வீரம் என்று சொல்லி வகை நூலும் அருளுகின்றது. தொன்று புராணத்திலே தெய்வ சேக்கிழாரடிகள் இந்த சரிதத்தை 7 திருப்பாடல்கள் மூலமாக நமக்கு அருளி இருக்கிறார்கள். அதிலே முதலாவது திருப்பாடலிலே நாயனாருடைய நாடும் அவருடைய பதியும் அந்த நாட்டினுடைய சிறப்புகளையும் இங்கே அருளியிருக்கிறார். உள்ளும் புறம்பும் குளமரவின் ஒழுக்கம் வலுவா ஒருமை நெறி கொள்ளும் இயல்பில் முதலோர் மலிந்த செல்வக் குலப்பதியாம் தெல்லும் திரையன் மதுகுதொரும் சேலும் கயலும் செடுமணியும் தள்ளும் பொன்னி நீர் நாட்டு மருகல் நாட்டு தஞ்சாவூர். தெள்ளும் நீர், அதாவது தெளிந்த அலைகள் மதகுகள் தோறும் சேல் மீன்களையும் கயல் மீன்களையும் செழு மணிகளையும் தள்ளுகின்ற காவிரிபாயும் நீர்நாடு என்ற அந்த சோழ நாட்டிலே மருகல் நாட்டில் உள்ள தஞ்சாவூர் என்பது அவருடைய அவதரித்த ஊர் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த நாட்டினுடைய சிறப்பு, காவிரி பாய்ந்து வலம் செய்யக்கூடிய அந்த சோழ நாட்டிலே சேல் மீன்களையும் கயல் மீன்களையும் செழு மணிகளையும் காவிரி அடித்துக் கொண்டு வரும் என்று சொல்லி இந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்லுகின்றார். காவிரியை வைத்துக்கொண்டு, பொன்னி நதியை வைத்துக்கொண்டு, அப்படி அகமும் புறமும் குளமரபின் வரும் ஒழுக்கத்தின் என்று வலுவாத ஒருமையாகிய நெறியினை கொள்ளும் இயல்பினையுடைய பழங்குடி முதல் மக்கள் நிறைந்த செல்வம் பொருந்திய பெருமைப்பதி என்று சொல்லி, அதாவது அகமும் புறமும் குளமரபின் ஒழுக்கம் தவறாத வாய்மையாளர்கள் வாழ்ந்த அந்த பதி என்று சொல்லுகிறார் இதிலே. அப்படி தத்தமக்குள்ளேயும் புற உலகியல் நிலையிலேயும் தத்தமது குளமரபின் வழி வந்த ஒழுக்கத்தினின்றும் பிறளாத மக்கள் என்று சொல்லி அந்த மக்களுடைய ஒரு பழக்கத்தை, குல ஒழுக்கத்தை, அதை வழுவி அவர்கள் ஒழுகிய முறையை நமக்கு வலியுறுத்துகிறார் ஆசிரியர் பெருமகனார். அப்படிப்பட்ட பெருமுடைய ஊர் என்று சொல்லி அந்த ஊரினுடைய சிறப்பை சொல்லுகின்றார். மருகல் நாடு சோழ நாட்டினுடைய உட்புரிவுகளில் ஒன்று என்று சொல்லி சொல்லுகின்றார். அடுத்த திருப்பாடலிலே இவர் அந்த சைவத்திலே வைத்திருந்த ஒரு பற்றினை இதில் மெய்யன்புடைய சைவர் என்று சொல்லி இந்த பாடலில் அருளுகின்றார். சீரின் விளங்கும் அப்பதியில் திருந்து வேளாண் குடி முதல்வர் நீரின் மலிந்த செய்ய சடை நீற்றர் கூற்றின் நெஞ்சிடித்த வேரி மலர்ந்த பூங்கலல் சூழ் மெய்யன்புடைய சைவர் என பாரில் நிகழ்ந்த செரு துணையார் பரவும் தொண்டின் நெறி நின்றார். அது சீரின் விளங்கும் அப்பதியில் சிறந்து வேளாண்குடி முதல்வர், அந்த சிறப்புடைய விளக்கம் மிகுந்த அந்த பதியிலே வேளாளர் குடியினுடைய முதல்வராக அந்த வேளாளர் குடி செய்த ஒரு தவத்தின் காரணமாக அவதரித்தவர் இந்த நாயனார். அந்த குடி முதல்வராக காணவர் குலம் விளங்க தத்தைபால் கருப்பம் நீட என்று சொல்லி கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் சொல்லுவார். அந்த இவர்கள் அவதரித்தது அந்த குளம் விளக்கம் பெறும் பொருட்டாக என்று சொல்லி பெரியோர்களை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் நாயன்மார்களை அப்படி சொல்லுவார். அது மாதிரி இந்த வேளாளர் குலத்தினுடைய முதல்வர் என்று சொல்லுகிறார். அப்படி நீரின் மலிந்த செய்ய சடை நீற்றர் கூற்றி நெஞ்சடித்த வேரி மலர்ந்த பூங்கலல் சூழ் மெய்யன்புடைய சைவர் என்று சொல்லுகிறார். அதாவது கங்கை நிறைந்த அந்த சிவந்த சடையனையும் திருநீற்றையும் உடைய இறைவரது இயமனை மார்பிலுதைத்த தேன் பொருந்திய பூங்கலல்களையே எண்ணுகின்ற மெய்யன்புடைய சைவர். பெருமான் எப்படிப்பட்டவன்னா, கங்கையை தலையிலே சூடியவன், நெற்றியிலே திருநீற்றை உடையவர், நீண்ட சடையை உடைய பெருமான். அவர் இயமனை மார்பில் உதைத்த அந்த திருவடிகளை எண்ணி எண்ணி அந்த பெருமானிடத்திலே மெய்யன்புடைய சைவர் என்று சொல்லி, ஏன் அப்படி சொல்றாருன்னா, பெருமான் கூற்றுவனை உதைத்தது கூட தன்னுடைய அடியாரை காக்கும் பொருட்டாக, அந்த ஒரு இறைவனுடைய அந்த பெரும் கருணையை சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகின்றார். கூற்றுவனை கூற்றின் நெஞ்சிடித்த வேரி மலர்ந்த பூங்கலல் சூழ் மெய்யன்புடைய சைவர் என என்று சொல்லி அந்த சிறப்பை சொல்லுகின்றார். உலகில் விளங்கிய செருத்துணையார் என்பார் போற்றுகின்ற திருத்தொண்டின் நெறியிலே ஒழுகி வந்தனர். பெருமானுடைய அந்த தொண்டு நெறியிலே ஒழுகி வந்தவர் நாயனார் என்று சொல்லுகின்றார். காலனை உயிர் செக உதை கொண்ட மலர்ந்த பாதங்கள் திருவிசைப்பா. அந்த பெருமான் காலனை உதைத்தது தன்னுடைய அடியாரை காப்பதற்காக, மார்க்கண்டேயர்க்காக என்று சொல்லுவார். சைவர்னா சிவசம்பந்தமுடையவர், சிவநெறி வாழ்பவர் என்று சொல்லுகிறார். இப்படி இந்த இரண்டாவது பாடலிலே
அதை சொல்லி அடுத்து 3வது திருப்பாடலிலே அப்படி அந்த பதியிலே தொண்டு செய்து வரக்கூடிய நாயனார் செருத்துணை நாயனார் ஆழித்தேர் வித்தகர் என்று சொல்லக்கூடிய ஆரூர் பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய திருவாரூர் சென்று அந்த ஆழித்தேர் வித்தகருடைய கோயிலிலே அவருக்கான உரிமை தொண்டுகள் செய்து வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். அதை இந்த பாடல்ல சொல்றார். ஆன அன்பர் திருவாரூர் ஆழித்தேர் வித்தகர் கோயில் ஞான முனிவர் இமையவர்கள் நெருங்கும் நலம் சேர் முன்றினில் மான நிலவு திருப்பணிகள் செய்து காலங்களில் வணங்கி கூணல் இளவெண்பிறை முடியார் தொண்டு ஒலிய குலவும் நாள். அதாவது இவர் இப்படிப்பட்ட பெருமையுடைய அன்பராக இருக்கக்கூடிய செருத்துணை நாயனார் திருவாரூரில் ஆழித்தேர் வித்தகர் பெருமானுக்கு ஆரூர் பெருமானுக்கு என்ன பேர்னா ஆழித்தேர் வித்தகரை நான் கண்டது ஆரூரில் என்று சொல்லி நமக்கு தேவாரங்கள் சொல்லுகிறது. திருவாரூர் தேரழகு என்று சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. நாவுக்கரசு பெருமான் என்ன சொல்ற ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்று சொல்லி அவனுக்கு பேரு ஆரூர் பெருமானுக்கு பேர் ஆழித்தேர் வித்தகன். வேற எந்த ஒரு தேருக்கும் ஆழித்தேர் என்று சொல்லி பெயர் கிடையாது. திருவாரூர் தேர் தான் ஆழித்தேர் என்று சொல்லி அந்த பெயர் பெற்றது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த கோயிலின் உள்ளே ஞான முனிவர்களும் தேவர்களும் நெருங்கி இருக்கின்ற நன்மை பொருந்திய திருமுன்றின் உள்ளே அந்த திருமுன்று தான் தேவர்களும் முனிவர்களும் இருக்கக்கூடிய அந்த திருமுன்று தான் தேவாசிரியன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வாயில். அங்க ஞான முனிவர்கள் அடியார்கள் இருக்கிறார்கள். அவர்களை வழிபாடு செய்யும் பொருட்டாக தேவர்கள் அங்கு இருக்கிறார்கள். அதான் இங்க சொல்றார். அப்படி அந்த பெருமையுடைய மான நிலவு திருப்பணிகள் செய்து காலங்களில் வணங்கிங்கிறார். பெருமையுடைய திருப்பணிகளை செய்து உரிய காலங்களிலே பெருமானை வழிபட்டு வணங்கி பெருமானுக்கு 6 கால வழிபாடு என்று சொல்லுவார்கள். அந்த 6 கால வழிபாட்டுல ஒரு காலமாவது தினசரி நம்ம வழிபாடு செய்யணும். அதான் அப்பர் சாமிகள் சொல்றார். ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர்பறித்துட்டு உண்ணாராகில் என்று சொல்றார். அப்ப ஒரு காலமாவது நம்ம பெருமானை வழிபாடு செய்யணும். 6 காலத்துல இவர் அந்த காலங்களில் கேட்ட மாதிரி வழிபாடுகள் செய்து அந்த வளைந்த இளைய பிறையனை சூடிய முடியுடைய இறைவரது திருத்தொண்டு விளங்க அவர் அங்கு வீற்றிருக்கிறார் அந்த திருவாரூரிலே. அதான் ஞான முனிவர் முன்றினுள் அப்படிங்கிற திருவாரூர் பூங்கோயிலில் தேவாசிரி மண்டபத்திலே அங்கு அடியார்கள் நிரம்ப வீற்றிருக்கிறார்கள். பூவார் திசைமுகன் யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாரு திருக்கூட்ட சிறப்புல. பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மால் முதல்வானவர் ஓவாது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரி எனும் திருக்காவனம். திசைமுகன் என்று சொன்னால் நான்முகன் பிரம்மன், அப்புறம் திருமால், இந்திரன் மற்றும் உள்ள தேவர்கள் எல்லோரும் அங்கு இருக்கிறார்கள். எதற்காக அங்கு இருக்கிறார்கள்னா அங்கு இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்வதற்காக. ஞான முனிவர்கள் தவம் செய்து வழிபடுகின்றார்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ ஞான முனிவர்கள் அங்கு இருக்கிறதுனால அவர்களை வழிபாடு செய்வதற்கு தேவர்கள் எல்லாம் அங்கு காத்து கிடக்கிறார்கள். அதான் அண்டர்பிரான் தொண்டர்கள் அமரர் பணியும் அணியாரூர் சேக்கிழார் பெருமான் சொல்றார். அண்டர்பிரான் தொண்டர் சிவபெருமானுடைய அடியார்களை வணங்குவதற்கு தேவர்கள் எல்லாம் அங்கு காத்து கிடக்கிறார்கள் என்று சொல்றார். அமரர் பணியும் அணியாரூர் என்று சொல்றார். இப்படி எல்லோரும் அங்கு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஞான முனிவர்கள் தவம் செய்து வழிபடுகின்றார்கள் அப்படின்னு சொல்றார். மானம் அப்படின்னா பெருமைன்னு அர்த்தங்க. திருமுற்றத்தினில் செய்யும் சரியை திருப்பணிகள் முற்றம் விளங்குதல் திரு அழகிடுதல் இதெல்லாம் உளவாரப்பணி செய்வது, செடிகளுக்கு நீர் வார்ப்பது, கலை கட்டுவது, இதெல்லாம் இந்த மாதிரி பணிகளை எல்லாம் அவர் செய்து கொண்டு வருகிறார். ஒரு அரசனாக இருந்தாலும் கூட இந்த பணிகளை எல்லாம் அவர் திருவாரூர் கோயிலிலே சென்று இந்த பணிகளை எல்லாம் பெருமானுக்கு அவர் செய்து கொண்டு வருகிறார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்புரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்னும் அலைபுணல் சேர் செஞ்சடை மேல் ஆதி என்றும் ஆரூராய் என்றென்றே அலரான் இல்லை. அப்பர் சாமிகள் சொல்றார். என்னென்ன பணிகள் செய்யணுங்கிறத சொல்றார். நெஞ்ச பார்த்து சொல்றார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. தினசரி கோயில் போகணுமா,
நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி இப்படியெல்லாம் தொண்டு செய்யணும் என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்லுகிறார். அந்த தொண்டையெல்லாம் அந்த நாயனார் செய்திருக்கிறார் அங்கு. அதுதான் ஒரு சிறப்பு. சேரமான் பெருமான் நாயனாரும் இது மாதிரி புறத்தொண்டுகள் செய்திருக்கிறார். அவரும் அங்கு திருவஞ்சைக்கல கோயிலில் இறைவனுக்கு இந்த மாதிரி தொண்டுகள் எல்லாம் செய்திருக்கிறார். அவர் அரசர், மணிமுடி அரசர். அவர் அரசராக இருந்தாலும் கூட அவர் இந்த தொண்டையெல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த சரியத்தில் சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். இப்படி அவர் அங்கு வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு கலட்சிங்க நாயனார் வருகிறார். அவருடைய மனைவி, அவருடைய தேவியாக இருக்கக்கூடிய அந்த அம்மையாரும் உடன் வருகின்றார். கலட்சிங்க நாயனார் இறைவன் மீது அன்பு கொண்டவர். பெருமானை வழிபாடு செய்து கொண்டு ஆரூர் கோயிலை வளமாக சுற்றி வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது இந்த கலட்சிங்க நாயனாருடைய மனைவி சமண சமயத்தை சார்ந்த ஒரு பெண் என்று சொல்லுவார்கள். அந்த அம்மாவுக்கு இந்த அழகையெல்லாம் ரசித்து கொண்டு வருகிறார். கட்டட கலைகளை எல்லாம் ரசித்து கொண்டு இறைவன் வழிபாட்டில் அந்த அம்மாவுக்கு அவ்வளவு ஈர்ப்பு இல்லை. அதனால அந்த அழகையெல்லாம் ரசித்து கொண்டு அறநெறியில் இருக்கக்கூடிய அந்த பூமண்டபத்திலே அந்த அம்மா வீற்றிருக்கிறார். அந்த பூமண்டபத்திலே என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அழகான ஒரு மலர் அந்த பூமண்டபத்திலே இருக்கிறது. அந்த மலரை எடுத்து அந்த அம்மா முகந்து பார்க்கிறார். அதான் சொன்னார், உலகு நிகழ்ந்த பல்லவர் கோச்சிங்கர் உரிமை பெருந்தேவி நிலவு திருப்பூ மண்டபத்து மருங்கு நீங்கி கிடந்ததொரு மலரை எடுத்து மோந்ததற்கு பொறாமை வழி தொண்டர் இலகு சுடர்வாய் கருவி எடுத்து எழுந்த வேகத்தால் எய்தி உலகு நிகழ்ந்த பல்லவர் கோச்செங்க உரிமை. அதாவது அந்த அம்மா உலகில் அரசு புரியும் பல்லவர் கோச்சிங்கருடைய பட்டத்து உரிமையுடைய தேவி. இந்த கலட்சிங்க நாயனாருடைய தேவி சங்காதேவின்னு சொல்லுவாங்க. புராணத்தில் அந்த பெயர் இல்லை, ஆனால் குறிப்பில் கொடுத்துருக்குறாங்க சங்காதேவி என்று சொல்லி. அப்படி அந்த அம்மா ஒரு திருப்பூ மண்டபத்திலே கிடந்த ஒரு புது பூவை எடுத்து முகந்து பார்க்கிறார். மனம் பொறுக்க மாட்டாமையாலே அறநெறி வழி வரும் திருத்தொண்டராதலின் விளங்கும் ஒளிபொருந்திய வாளினை எடுத்து அந்த கருவியை எடுத்து வேகத்தோடு சென்று அந்த மூக்கை அறிய போறார். இப்ப அது அடுத்த பாட்டில் சொல்றார். அதாவது இவர் எப்படின்னா, நாயனார் மலரை எடுத்து மோந்ததற்கு பொறாமை வழித்தொண்டர் அப்படிங்கிறார். வழித்தொண்டர்னா பெருமானுடைய வழி வரும் திருத்தொண்டர். அப்படி அந்த வழித்தொண்டராக இருந்ததுனால அந்த இடத்துல பெருமானுக்கு வைத்திருந்த பூவை மோந்து பார்த்தாச்சு. இனி அந்த மலர் பெருமானுக்கு சாற்ற முடியாது. அப்ப இறைவனுக்கு சூட்டக்கூடிய ஒரு மலர், அது சூட்டக்கூடிய தகுதி இல்லாததற்கு காரணம் யாருன்னா இந்த தேவி. அதனால தண்டனை கொடுக்கணும்னு அவரு நினைக்கிறார். சிவ அபராதம் நிகழ்ந்ததற்கு உடனடியாக தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியதி. அதை செய்ய போறார். இப்ப நாயனார் என்ன செய்யறார் அப்படிங்கறது இந்த பாடல சொல்றாரு. கடிது முற்றி மற்றவருடன் கருமென் கூந்தல் பிடித்து ஈர்ந்து படியில் வீழ்த்தி மணி மூக்கை பற்றி பரமர் செய்ய சடை முடியில் ஏறும் திருப்பூ மண்டபத்து மலர் மோந்திடும் மூக்கை தடிவன் என்று கருவியினால் அறிந்தார் தலைமை தனி தொண்டர். பாருங்க என்ன செஞ்சார்னா, அரசனுடைய மனைவி அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், செருத்துணை நாயனாருக்கு தெரியும். ஆனாலும் யாராக இருந்தாலும் சரி, இப்ப சிவகுற்றம் நடந்ததுனால அந்த இடத்திலேயே அந்த தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறார். இதற்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கிறது. சண்டீஸ்வர நாயனார் மன்னியாற்றங்கரையிலே அமர்ந்து சிவபூசை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பால் சிவபூசைக்காக வைத்திருக்கிறார். எச்சதத்தன், அவருடைய தந்தையார் எச்சதத்தன் சென்று அவரை கொடிய மொழிகளால் கூறி கையிலே வைத்திருந்த ஒரு கோலினாலே அடிக்கிறார். முதுகில மகனார் திருமுருகில் புடைத்தும் கொடிதா மொழிகூறி மண்ணு அர்ச்சனையில் இருந்தார் மற்றொன்றும் அறிந்தலரால் அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். அப்பவுமே அவர் அர்ச்சனை தான் செஞ்சிட்டு இருக்கிறார், அதெல்லாம் எதுவும் கண்டுக்கல. ஆனா பூசணைக்கு வைத்திருந்த பாலை காலினால் இடறுகின்ற பொழுதுதான் அந்த மாடு மேய்க்கக்கூடிய கோலை எடுக்கிறார். அது முறைமையினால் மறுவாயிற்றுங்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்படியே மலுவாக மாறுகிறது. பார்க்கிறார், வந்தது தந்தை என்று தெரியும். தந்தை என்று தெரிந்தும் அவர் காலை தரித்தார் நாயனார். அப்ப தந்தையாக இருந்தாலும் கூட சிவ அபராதம் நடந்த இடத்திலே அதை தட்டி கேட்டு அதற்கு தண்டனை கொடுத்த ஒரு பெருமகனார் சண்டீஸ்வர பிள்ளையார். பெரிய புராணத்திலேயே இரண்டே 2 பிள்ளையார்.
சண்டீஸ்வர பிள்ளையார், இன்னொன்று காளி பிள்ளையார், ஞானசம்பந்த பெருமான். இறைவன் உச்சி முகந்த ஒரே ஒரு நாயனார் சண்டீஸ்வர நாயனார். அடுத்த தாதை உனக்கு நாம் என்று சொல்லி இறைவனே அவரை திருக்கரங்களால் அனைத்து உச்சி முகந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். ஏனென்று சொன்னால் அவர் பெருமான் மீது வைத்திருந்த அன்பு. அதான் இப்ப இவர் கலட்சிங்க நாயனாருடைய மனைவி என்று தெரிந்தும் அவர் அந்த மூக்கை அறிகிறார். எப்படி அறிந்தார்ங்கிறத சொல்றார். விரைவில் சேர்ந்து மற்ற அவளது கரிய மெல்லிய கூந்தலை பிடித்து, அப்படியே முடிய பிடித்து இழுத்து நிலத்திலே வீழ்த்தி அந்த அழகான மூக்கினை பிடித்து இறைவரது சிவந்த சடைமுடியின் மேலணியும் திருப்பூ மண்டபத்தில் மலரினை எடுத்து மோந்த அபராதம் செய்த மூக்கை தண்டிப்பேன் என்று கருவியினாலே தலைமை பூண்ட ஒப்பற்ற தொண்டர் அறிந்தார் அப்படிங்கிறார். இந்த இடத்துல இவர் என்ன சொல்றாருன்னா, தடிவன் என்று கருவியினால் அறிந்தார் தலைமை தனித்தொண்டர் அப்படிங்கிறார். அவருக்கு நிகராக இன்னொரு தொண்டரை சொல்லவே முடியாது, தனித்தொண்டர் அப்படின்ட்டாரு. இதே கலட்சிங்க நாயனாருடைய புராணத்தில் எப்படி சொல்றார் அப்படின்னா, புனித தொண்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புதுமலர் மோந்த போதில் செருத்துணை புனித தொண்டர். இது கலட்சிங்க நாயனார் புராணத்தில். புதுமலர் மோந்த போதில் செருத்துணை புனித தொண்டர் இது மலர் திருமுற்றத்தில் எடுத்து மோந்தனலாம் என்று கதுமென ஓடிச் சென்று கருவிகை கொண்டு பற்றி மதுமலர் திருவொப்பாடன் மூக்கினை பிடித்து வார்த்தார். பாருங்க, இந்த இடத்துல புனித தொண்டர்னு சொல்றாரு. கலட்சிங்க நாயனார் புராணத்தில் செருத்துணை நாயனார புனித தொண்டர் அப்படிங்கிறார். அது செய்தது ஒன்றும் குற்றம் கிடையாது, சரியா செய்திருக்கிறார். புனித தொண்டர், இங்கு தனி தொண்டர் அப்படிங்கிறார். தடிவன் என்று கருவியனால் அறிந்தார் தலைமை தனி தொண்டர். எப்படி பாருங்க, அப்படி தனி தொண்டரா, தலைமை இச்செயல் வேறு எவராலும் செய்யலாகாது அப்படின்னு சொல்லி சிவகணிய உரையில சொல்றார். யாராலும் செய்ய முடியாத இந்த செயலை செய்கிறார். நாமெல்லாம் ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்தா தட்டி கேட்போம். ஆனா ஒரு பெரிய சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு தவறு செய்தால் தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியம் பத்தாது, நாம விலகி போயிடுவோம். ஆனா நாயன்மார்கள் அப்படி அல்ல. அவர்கள் எப்பொழுதும் எரிபத்த நாயனாரை போல, அவர்கள் எல்லாம் அரசனாக இருந்தாலும் சரி. எரிபத்த நாயனார் சொல்றார், எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் அரசனுடைய பட்டத்து யானையவே வெட்டி வீழ்த்தியவர் எரிபத்த நாயனார். அவர் வருகிறார், புகழ்ச்சோழ நாயனார் வந்து கேட்கிறார், வென்றவர் யாவர் என்றான் வெடிபடு முழங்கும் சொல்லான் இவ்வண்டத்துள்ளோர் இவ்வெவ்வினை அஞ்சாதே யார் செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப வென்றவர் யாவர் என்றான் வெடிபட முழங்கும் சொல்லான் அப்படின்னு சொல்லி புகழ்ச்சோழர் கேட்கிறாரு. பக்கத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய எரிபத்தரை பார்க்கிறார். செய்தது அடியார் அப்படிங்கிறதுனால குளையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைபடி நன்றி கொள்ளார் அப்படின்ட்டு போயிட்டார். அவரே ஒரு முடிவுக்கு வந்துட்டார். குளையணி காதினுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார், இறைவனுடைய திருத்தொண்டர், அதனால் அவர் தவறு செய்திருக்க மாட்டார், தவறு நம் பக்கம்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது ஒரு முடிவுக்கு வரார். சேக்கிழார் பெருமான் அதை பதிவு செய்து காட்டுகிறார். இப்ப கலட்சிங்க நாயனார் இந்த செய்தி தேவியினுடைய மூக்கு அறுபட்டாகிவிட்டது என்ற இந்த செய்தி அவருடைய திருச்செவிக்கு செல்லுகிறது. அவர் சொன்னாராம், இவ்வண்டத்துள்ளோர் இவ்வெவ்வினை அஞ்சாதை யார் செய்தார், இந்த உலகத்துல இதை செய்தவர்கள் யார், யாராக இருக்க முடியும் என்று சொல்லி அவர் வேகமாக வருகின்றார். வேகமாக வந்து அவர் அப்படியே இந்த தேவி துடிதுடித்து கிடக்கிறார் நிலத்தின் மீது. அதை பார்க்கிறார் கலட்சிங்க நாயனார். இந்த செயலோட இதுல நிறுத்திட்டார். கலட்சிங்கர் செய்த செயலை இந்த புராணத்துல சொல்லல, அது கலட்சிங்க நாயனாருடைய புராணத்துல சொல்றார். அவர் என்ன செய்தார் அப்படின்னா, கலட்சிங்க நாயனார் செய்தது பாருங்க. கட்டிய உடைவாள் தன்னை உருவி அக்கமல் வாசப்பூ தொட்டு முன் எடுத்த கையா முற்பட துணிப்பதென்று பட்டமும் மன்னிந்து காதல் பயிர் பெரும் தேவையான மட்டவில் குழலால் செங்கை வளையொடும் துணித்தார் என்றே. பாருங்க, அவர் என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய மனைவி என்று கூட பார்க்கவில்லை. முகந்து பார்ப்பதற்கு எடுத்தது முதலிலே பூவை எடுத்தது அந்த கை, அதனால் அந்த கையை முதலிலே தரிக்க வேண்டும் என்று சொல்லி தன் மனைவி என்றும் பாராது அவர் அந்த கையை தரித்தார் கலட்சிங்க நாயனார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டு. நம்ம நாயன்மார்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், தாய், தந்தை என்று சொல்லி எந்த ஒரு பந்தமுமே அவர்களிடத்திலே முனைத்து நிற்கவில்லை.
அவர்களிடத்திலே தொண்டு நின்றது, பெருமானிடத்திலே அன்பு நின்றது, அடியார்களிடத்திலே அன்பு நின்றது. வேற எதுவும் நிக்கல. உலகியல் இன்ப துன்பங்கள் அவர்களை கொஞ்சம் கூட பந்தப்படுத்தவே இல்லை. அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிந்து கொள்ள வேண்டும். தொண்டு குறிக்கோள், இந்த ரெண்டே விஞ்சி நின்றது நாயன்மார்களிடத்திலே. நாமெல்லாம் அவருடைய தொண்டுக்கு முன்னாடி அவருடைய தொண்டை பார்த்து அவர்களை வணங்கி கொள்ளத்தான் முடியுமே ஒழிய அதில் இருக்கக்கூடியது 1% கூட நாம கடைபிடித்து ஒழுகுவது அப்படிங்கிறது மிக மிக கடினமான ஒரு நிலை. ஏனென்று சொன்னால் இது மாதிரி எல்லாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய திருவடிகளை நாம் நினைந்து 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 நாம மனதிலே போற்றி மகிழ வேண்டும். அப்படி தேவியனுடைய கையை அவர் தரித்தவுடனே விண்ணிலே இருந்து தேவர்களெல்லாம் அப்படியே மலர்மலை பொழிந்தார்கள். பெருமான் அவர்களுக்கு அருள் செய்தார் அப்படிங்கிறது சொல்றார். அரிய அத்திருத்தொண்டர் அரற்றும் அரசன் ஆறளவில் காலமருவிய உரிமை தாங்கி மாலையற்கரியார் மன்னும் திருவருட் சிறப்பினாலே செய்ய சேவடியின் நிழல் பெருகிய உரிமையாகும் பேரருள் எய்தினாரே என்று சொல்லி கலால்சிங்க நாயனார் சரியத்தில் சொல்றார். இந்த சரியத்தில் என்ன சொல்றாருன்னா, இப்படி இது நிகழ்ந்து பெருமான் அருள் செய்கின்றார். அடுத்த திருத்தொண்டு உலகறியச் செய்த அடல் ஏறணையவர்தாம் தொடுத்த தாம மலரிதழி முடியார் அடிமை தொண்டு கடல் உடுத்த உலகெனில் நிகழச் செய்து உய்யச் செய்ய பொன்மன்றுள் எடுத்த பாத நிழல் அடைந்தே இரவா இன்பம் எய்தினார். இது மாதிரி நிகழ்வு நடந்த உடனேயே பெருமான் இறைவனுடைய திருவருளினாலே தேவியனுடைய மூக்கும் சரியாகி விட்டது, கையும் சரியாக இருந்தது. எல்லாம் பெருமான் தேவியோடு அவர்களுக்கு அருள் செய்தார். அந்த சரீரத்தில் அதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சரீரத்தில் என்ன சொல்றாருன்னா, அடுத்த திருத்தொண்டு உலகறியச் செய்த அடலேர் அணையவர்தாம். அடுத்ததாகிய திருத்தொண்டினை உலகம் அறியும்படி செய்ய வலிமை பொருந்தி ஆண் சிங்கம் போன்ற செருத்துணை என்பர். ஆண் சிங்கம் போன்ற அடலேர் அணையவர்தாம். அப்புறம் தொடுக்கப்பட்ட மாலை போன்ற கொன்றை பூவினை சூடிய திருமுடியுடைய பெருமானது அடிமை திருத்தொண்டினை கடல் சூழ்ந்த உலகத்தில் நிகழ்ந்து விளங்கும்படி செய்து, அவருடைய தொண்டினை இந்த கடல் சூழ்ந்த உலகத்திலே நிகழ்ந்து விளங்கும்படி செய்து உயிர்கள் உய்யும்படி செம்பு நம்பளத்தில் எடுத்த திருவடியின் நிழலில் அடைந்தே இரவாத இன்பத்தினை அடைந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது எடுத்த பாத நிழல் அடைந்தே இரவா இன்பம் எய்தினார். இது போன்று நிகழ்வு நடந்தது. இறைவன் 2 நாயன்மார்களுக்குமே அருள் செய்திருக்கிறார். இந்த நம்முடைய செருத்துணை நாயனாருக்கு பெருமான் இரவா இன்பம் எய்தினார். எடுத்த பாத நிழலடைந்தே இரவா இன்பம் எய்தினார். அப்படின்னா இரவாத இன்பம்னா கெடுதல் இல்லாத அன்புன்னு பேருங்க. இரவாத இன்பன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னையென்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் என்று சொல்லி நம்முடைய அம்மையார் வரம் கேட்டதை போல பெருமானுடைய அந்த திருவடி நிழலை அடைந்து இரவாத இன்பத்தை நாயனார் எய்தினார் அப்படின்னு சொல்றார். அடுத்த திருத்தொண்டுனா இந்த தமக்கு திருவருளால் நேர்பட்ட இச்சரித நிகழ்ச்சி இந்த தொண்டு செய்ததற்குரிய ஆண்மை குறித்தது. இந்த தொண்டு செய்வதற்கு அந்த ஒரு ஆண்மை முக்கியம், பெருமானிடத்திலே அன்பு முக்கியமாக இருந்தது. இதை உலகறிய செய்தார் பெருமான் என்று சொல்லுகிறார். இந்த அப்படிப்பட்ட இந்த நாயனார் அவருடைய திருச்சரிதத்தை 7 பாடல்களில் 7வது பாடலை தோற்றுவாய் செய்கின்றார் ஆசிரியர். செங்கன் விடையார் திருமுன்றில் விழுந்த திருப்பள்ளித்தாமம் அங்கன் எடுத்து மோந்த அதற்கு அரசர் உரிமை பெருந்தேவி துங்கமணி மூக்கறிந்த செரு துணையார் தூய கடல் இறைஞ்சி எங்கும் நிகழ்ந்த புகழ்துணையார் உரிமை அடிமை எடுத்துரைப்பாம். அதாவது சிவந்த கண்ணையுடைய இடபத்தையுடைய இறைவரது திருமுற்றத்தில் விழுந்த திருப்பள்ளித்தாமத்தினை அங்கு எடுத்து மோந்ததற்காக அரசரின் பட்டத்துரிமையுடைய ஒரு பெருந்தேவி என்று கூட பார்க்காது அந்த தேவியாரது பெருமையுடைய அழகிய மூக்கனை அறிந்த செருத்துணையாரது தூய்மையுடைய கலல்களை வணங்கி நாயனாருடைய கலல்களை வணங்கி அவருடைய திருவடி துணை கொண்டு தூய கடலிறைந்து எங்கும் நிகழ்ந்த புகழ்துணையார் உரிமை அடிமை எடுத்துரைப்பாம் என்று சொல்லி அடுத்து புகழ்துணை நாயனாருடைய அந்த அடிமைத்தரத்தை சொல்ல போகின்றோம் என்று சொல்லுகிறார். புகழ்துறை நாயனாருடைய குருபூசை நாளைக்கு. இதுக்கு அடுத்த நாள்
புகழ்துணை நாயனாருடைய குருபூசை, அந்த சரிதத்தை அப்போ நாம் விரிவாக சிந்திக்கலாம் என்று சொல்லி, இப்படி எங்கும் நிகழ்ந்த இவரது புகழையன்றி அடிமைத்தரமாய அகம்படி தொண்டும் எந்த இடத்தும் நிகழ்தற்குரியது என்று சொல்லி, இப்போ இந்த நாயனாருடைய சரிதத்தின் மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இறைவரது திருமுன்றினில் திருப்பணிகள் செய்தலும் காலந்தோறும் சேர்ந்து பெருமானை வழிபடுவதிலும் சிறந்த சிவதர்மங்கள். பெருமானுக்கு தொண்டு செய்வது, அதாவது திருமுன்றிலே பணி செய்வது, அதே போல ஒவ்வொரு காலத்திலும் சென்று இறைவனை வணங்குவது, இதெல்லாம் சிவந்த ஒரு சிவ தர்மங்கள். இன்னொன்று, சிவன் கோயில் திருமுன்றினில் விழுந்த புதுப்பூ சிவனுக்காவது அதனை எடுத்து மோந்தல் சிவ அபராதம். அதாவது பெருமானுக்கு இருக்கக்கூடிய மலரை எடுத்து முகந்து பார்த்தா அது சிவ அபராதம், அதை நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த சரீரத்திலிருந்து தெரிகிறது. சிவ அபராதத்தினை கண்டபோது உரியவாறு தண்டித்தல் அன்பர்களது கடமை. ஏன்னா ஒரு இடத்துல சிவ அபராதம் நிகழ்கிறது என்று சொன்னால் அதை நாம் தண்டிக்கணும். அப்படி தண்டிக்க முடியல அப்படின்னா அந்த இடத்த விட்டாவது நம்ம வெளியில் வந்துடணும். அங்கே இருக்கக்கூடாது. அதை நின்று கொண்டு நாம் அதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. இதனால் இருவரும் பயனடைகின்றனர். சிவ அபராதம் கண்டு தண்டிக்காது வாளா இருத்தல் பாவம். அவ்வாறு தண்டித்தல் இயலாவிடின் சிவசிவ என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நீங்குகை என்பது விதி. இப்போ நம்ம கண்டிக்க முடியல, எல்லாருக்கும் அந்த ஒரு வீரம் பத்தாது. அதனால சிவசிவா என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நாம் வெளியில வந்துடணும். அதாவது மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறா மனமும் தருக நைம்புலன்களுக்கு ஏவல் செய்யூரா சதுரும் என்று சொல்லி, அதாவது நந்தியம் பெருமான் 16 வரங்கள் கேட்கிறார் பெருமானிடத்திலே. அந்த 16 வரங்கள்ல முதன்மையானது என்னன்னா, மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறா மனம் என்று சொல்லி கேட்கிறார். அதுல நிறைய இடங்கள் என்ன வருதுன்னா, அன்பர்களுக்கு கனவிலும் தீமை செய்யாத ஒரு எண்ணம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அடியார்களுக்கு அவங்க என்ன சொன்னாலும் அன்பர் தீது செய்யணும் சிவச்செயல் எனக்கொள்ளும் தெளிவும் அப்படின்னு கேட்கிறார். அன்பர்கள் நமக்கு தீமையே செய்தாலும் கூட அது சிவச்செயல் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லி நந்தியம் பெருமான் இறைவனிடத்திலே வரம் கேட்கிறார். அப்ப இதெல்லாம் நம்ம கடைபிடித்து ஒழுக வேண்டிய ஒரு நல்ல நெறிகள். சிவ அபராதம் உலகியலில் பெரியார் சிறியார் என்ற பாகுபாடின்றி யாவர் மாட்டு கண்டாலும் ஒருக்கத்தக்கது. அந்த சிவ அபராதம் சிறியவர்கள் செய்தாலும் சரி, பெரியவர்கள் செய்தாலும் சரி, யார் செய்தாலும் அதற்கு குற்றம்தான், அதற்குரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சரிதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த செய்திகள் என்று சொல்லி, நாயனாருடைய செருத்துணை நாயனாருடைய திருவடி தாமர்களை மீண்டும் ஒருமுறை மனம் மொழி மெய்களாலை வணங்கி, இந்த குருபூசை தினத்திலே அவருடைய திருவடிகளை வணங்கி நாம் உய்வடைவோமாக என்று சொல்லி, பெருமானுடைய திருவடி தாமர்களையும் நாயன்மாருடைய குருவடி தாமர்களையும் வணங்கி என்றும் இன்பம் பெருகு முயல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலை உலகலாம். திருச்சிற்றம்பலம்.